Good afternoon students. Last class ஆங்கிலோ மைசூர் வார் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கர்நாடிக் வார் பார்த்தோம் இல்லையா. அடுத்தது மைசூர் அண்ட் இட்ஸ் ரெசிடென்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் எக்ஸ்பான்ஷன் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி கிளாஸில் ஆங்கிலோ மராத்தா வார் பார்க்க போகிறோம். சரியா? சரி, கவனிங்க. The Marathas managed to overcome the crisis caused by their defeat of Panipat, and after a decades recovered their control over Delhi. However, the old Marathas' confederacy controlled by the Peshwa and given way to 5 ritually independent states. Peshwa at Pune, அடுத்தது கைத்வாஸ் அண்ட் பரோடாஸ் அண்ட் பான்ஸ்லே அண்ட் நாக்பூர். சரியா? ஹோல்காஸ் அண்ட் இண்டூர் அண்ட் ஸ்கிண்டர்ஸ் இன் குவாலியர். த பேஷ்வாஸ் கவர்மெண்ட் வாஸ் weakened by internal revivals. ஓகேவா? and the other 4 leaders were often hostile to one another. Despite this, the Marathas were still formidable power in internal conflict among them. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா Marathas was best utilized by the British in their expandence policy. அதாவது இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மராத்தா பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் பானிபட் என்னாச்சு அப்படின்னா தோல்வி அடைஞ்சதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், மராத்தாஸ் அதை சமாளிக்கிறது. ஏன்னா ஒரு வார் அப்படியே வந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய லாஸஸ் இருக்கும், நிறைய சோல்ஜர்ஸ் இறந்து போவாங்க. அதே மாதிரி நிறைய டூல்ஸ், ஆயுதங்கள் எல்லாம் வெப்பன்ஸ் எல்லாம் என்ன ஆகிடும், வேஸ்ட்டாக போகும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ரெக்வயர் பண்ணணும். அதே மாதிரி புதுசாக வெப்பன்ஸை க்ரியேட் பண்ணணும், உருவாக்கணும். இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். சரியா? இப்போ ஒரு சண்டை நடக்குது, ஒரு வார் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏகப்பட்ட செலவாகும். சரியா? அந்த மாதிரி தேர்ட் பானிபட்டனால என்ன ஆச்சு அப்படின்னா மராத்தாஸ்க்கு ஏகப்பட்ட லாஸ் ஆகிடுச்சு. இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதனால் 10 இயர்ஸ்க்கு பிறகு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெல்லியில் முகுல்ஸ் கட்டுப்பாட்டிலேருந்து மீண்டு வராங்க. சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேஷ்வா அப்படின்ற ஒரு பழைய மராத்தாஸ் கூட்டமைப்பு என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட 5 சுதந்திரமான மாநிலங்களுக்கு அதுக்கு வழிவகுத்தது. சரியா? அதனால் என்னாச்சு, பூனேயில் பேஷ்வா, பரோடாவில் கெய்க்வாட், அதே மாதிரி நாக்பூரில் போன்ஸ்லே, அப்புறம் இந்தூரில் ஹோல்ஸ்கர் அது மட்டும் இல்லாமல் குவாலியரில் பார்த்தோன்னா உள்நாட்டில் போட்டி போடுறவங்க இவங்க எல்லாமே அதாவது கவர்மெண்ட் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப பலவீனப்பட்டு கிடக்குதான். சரியா? என்னன்னா சண்டையினால் எல்லாம் இழந்துட்டாங்க பாதி. அதனால் அதாவது மற்றவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருக்கொரு அடிக்கடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர். அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் என்ன ஆகுதுன்னா இந்த ஆங்கிலோ மராத்தா வார் உருவாகுது. சரியா? சரி, இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ அதாவது ஒத்துமை இல்லை அப்படின்னாலே பார்த்தோன்னா நம்ம இந்தியாவில் பார்த்தோன்னா ஒரே ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளோட ரூலர்ஸுங்களுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது இருக்காது. சரியா? அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் பெரியவன் நீ பெரியவன் காமிக்கிறதுல ரொம்ப ஈகராக இருப்பாங்க. சரியா? அதனால தான். சரி, ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட்டு ஆங்கிலோ மராத்தா வார். சரியா? காசஸ் இன் த கேஸ் ஆஃப் மராத்தாஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் intervention was at the time of dispute over succession to the
Peshwaship following the deal of Narayan Rao. After the death of Narayan Rao, Raghunath Rao became the Peshwa, but his authority was challenged by the strong party at Pune under the Naga Batmanabis. The part recognized in this infant drawn posthumously Narayana Rao wife Gangabai as the Peshwa. At set of the Council of Regency in his name, Evans failed in his bid of capture power. Raghunath Rao approached the British for help. The treaty of Surat between the English and Raghunath Rao was concluded in 1775. However, the majority of the Supreme British Council in Calcutta was opposite in the Surat Treaty, although warrior Hosting himself had no objection to ratifying the treaty. The council said the colonial obtained to Pune to negotiate the peace with the Pune regarding accordingly upon the concluding the treaty of Purandaradhar in 1776. The treaty, however, did not take effect to do opposition from the English government in Bombay. Next, இது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மராத்தாஸில் பார்த்தீங்கன்னா பேஷ்வா நாராயண ராவ் வந்து இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த பேஷ்வாவாக வந்து யார் வந்து அது யார் வர்றது அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துச்சு. சரியா? இதனால் என்னாச்சு அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அதை நாம் சண்டை போட்டோம்னா என்ன பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே பஞ்சாயத்துக்கு வருவாங்க. பஞ்சாயத்துக்கு அதாவது என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்கள் முதல்ல தலையிடுறாங்க. அது நாராயண ராவ் வந்து இறந்த பிறகு ரகுநாத ராவுக்கு வந்து பேஷ்வா ஆனார். ஆனதுக்கு பூனேலேருந்து ஒரு குழு வந்து நானா பாட்னாலேருந்து தலைமையை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவர் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இந்த குழு பார்த்திங்கன்னா நாராயண ராவ் மறைவுக்கு பிறகு அவர் மனைவி தான் வந்து கங்காபாய் வந்து பிறந்த குழந்தையான மாதவராவ் பேஷ்வாவாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய பெயரில் வந்து ஆட்சிக்குழு ஒன்றும் அமைக்கிறாங்க. அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த முயற்சியில் ஈடுபடும் பொழுது என்ன ஆகுது, ரகுநாத் ராவ் வந்து பிரிட்டிஷ்காரங்களோட ஹெல்ப்பை கேட்குறாங்க. சரியா? என்ன விஷயம் அப்படின்னா, அந்த கங்காபாயோட பையனுக்கு வந்து நம்ம ஆட்சி கொடுக்கக்கூடாது, எனக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, உதவி கேட்ட உடனே வந்து 1775 பார்த்தோன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து ரகுநாத்துக்கு இடையே வந்து ஒரு சூரத் ஒப்பந்தம் போடுறாங்க. சரியா? இதில் இருந்தாலும் கல்கத்தாவில் வந்து பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து சூரன் உடன்படிக்கையை ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஆளுநராக வாரன் ஹேஸ்டிங் ஒப்பந்தத்தை வந்து ஏற்றுக்கிட்டு எந்த ஆட்சிகாப்புக்கு ஒரு சமாதான பேச்சு நடத்துவதற்காக கல்கத்தாவில் வந்து பிரிட்டிஷ் கவுன்சிலர் வந்து பூனா கவர்னரை வந்து என்ன பண்ணுறாருன்னு அனுப்புகிறாரு. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூனாவில் வந்து ஒப்பந்தம் வந்து புரந்தரர் வந்து ஒப்பந்தம் செய்கிறாரு. இருந்தாலும் பாம்பேயில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அதை எதிர்ப்புக்கு காரணமாக அதை வந்து ஒப்பந்தத்தை வந்து என்ன பண்ண முடியல, அவங்க நடைமுறைப்படுத்தலை. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கோஸ். ஃபஸ்ட்டு 1781 வாரன் ஹேஸ்டிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டிஸ்பேச் பிரிட்டிஷ் ட்ரூப் அண்டர் த கேப்டன் ஆஃப் போமின் தலைமையில் பார்த்தீங்கன்னா 1781 ஒரு ட்ரூப் அனுப்புகிறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஹி டிஃபீட்டட் மராத்தா சீஃப் மஹதி, அதுக்கப்புறம் மெம்பர் ஆஃப் ஸ்மால் பேட்டில் அண்ட் கேப்சர் த குவாலியர்.
அது இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தலைமையில் பிரிட்டிஷ்காரங்க வந்து ஒரு இதை அனுப்புகிறாங்க, ட்ரூப் அனுப்புகிறாங்க. அமிச்ச உடனே என்னாச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து மகாதாஜி சிந்தியாவை வந்து பல இடத்துல வந்து தோற்கடித்து அந்த குவாலியரை வந்து பிடிச்சிக்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் 1782 பார்த்தீங்கன்னா May 17 அன்னைக்கு வாரன் ஹேஸ்டிங் வந்து என்ன பண்ணுறாருன்னா மகாதாஜி சிந்தியாவுக்கு இடையே வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. மகாதாஜி சிந்தியாவுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தத்தை போடுறாரு. இதுதான் வந்து மராத்தா கான்ஃபிடென்சி பார்த்தோன்னா ஹைதராபாத்து, மைசூரு, அடுத்து திருவாங்கூர். இந்த இடத்துல வந்து பாருங்கள் பவுண்ட்ரிஸ். ஓகேவா? இது வந்து பழசு காமிக்கிறாங்க. சரி, இதனோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரகுநாத் ராவ் வாஸ் பென்ஷன்டட் ஆஃப் அண்ட் மாதவராவ் செகண்ட் வாஸ் அக்டப்டட் டு பேஷ்வா. என்னாச்சு? போரின் முடிவில் மாதவராவ் செகண்ட் வந்து பேஷ்வாவாக ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க. ரகுநாத் ராவுக்கு வந்து நீங்கள் வந்து ஆட்சியில் இருக்க வேண்டாம், உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுறாரு, பென்ஷன் வர மாதிரி, பென்ஷன்ட் ஆஃப். சரியா? அந்த மாதிரி பண்ணுறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சால்செட் வாஸ் கிவன் டு த பிரிட்டிஷ். அதாவது பிரிட்டிஷ் அரசு வந்து சால்செட் பகுதியை வந்து பிரிட்டிஷ் அரசுக்கு ஷால்செட் அப்படின்ற பகுதியை வந்து கொடுத்துட்றாங்க. The Treaty of Salbai established the British influence in Indian politics. It provided the British 20 years of peace with the Marathas. இது என்னாச்சுன்னா அடுத்தது 20 ஆண்டுகளுக்கு என்னாச்சு அப்படின்னா பிரிட்டிஷ்க்கும் மராத்தாவுக்கும் இடையில் என்னாச்சு, சமாதான உறவு. அது வந்து 20 வருஷத்துக்கு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் அஃபேர் ஆஃப் மராத்தாஸ். அதாவது என்ன அப்படின்னா இந்த மராத்தாவில் நடக்கக்கூடிய உள்நாட்டு ப்ராப்ளங்கள் வந்து நிறையா அப்படின்னு சொல்கிறாங்க. த இன்டர்னல் அஃபேர் ஆஃப் த மராத்தாஸ் டிட்டர்மைன்ஸ்டு ஃபர்தர் ஆஃப்டர் த க்ளோஸ் ஆஃப் த first Maratha war. Nana Fannazib grew found a power jealous of Mahadadi Scindia and become the progressively inclined to seek the support of the English. The young Peshwa Maratha Rao II tried to improve the affair but could not shake the rivalry of the Maratha chief. அடுத்தது மகாதா சிந்தியா dead in 1794 and was succeeded by the grand nephew Daulat Rao Scindia. His death left Nana Vednagis supreme at Pune in the English to extend their influence in North India. Peshwa Madhavrao II committed suicide in 1795 and Bajirao II, worthless son of Raghunath Rao, became the Peshwa. The death of Nana Bahanadis is 1800 gave the British and added advantage. அடுத்தது ஜேஷ்வந்த் ராவ் Hogar and Daulat Rao Scindia were the fighting against each other. The Peshwa supported Scindia against Holgar. The Peshwa and the Scindia agreed to help each other. Holkar marched against the Peshwa. The combined force of Scindia and Peshwa were alternately defeated in 1802. It captured the city. Bajirao II approached Lord Wellesley, then the Governor General of India, for help. Lord Wellesley welcomes to Peshwa and make him sign to Treaty of Baisan. In other words, the Treaty of Subsidiary Alliance accepting the status of the British
subsidiary in 1802. At immediate to treaty the Benjin, the British troop marched under the command of other Peshwa in his position. இதில் நம்ம என்ன உள்நாட்டு விவகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து மோசமாகிட்டே போகுது. நானா பட்சாவின் அதிகாரம் வந்து என்னாச்சு அப்படின்னா, வளர்ச்சி பெறும்போது மகாதாஜி சிந்தியா இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே பொறாமப்படுறாங்க. இதனால் என்னாச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்கிட்ட வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இளம் பேஷ்வாவோட 2ஆம் மாதவராவ் வந்து மராத்தியில் நல்லுறவு ஏற்படுத்தணும்னு நினச்சாரு. ஆனாலும் அவர் வந்து என்ன பார்த்தோன்னா, மராத்திய தலைவர்கள் வந்து ஆதிக்க போட்டினால் அதை அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா தடுக்க முடியவே இல்லை. சரியா? அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், இந்நிலையில் மகாதாஜி சிந்தியா வந்து அவர் வந்து இறந்து போயிடுறார். அவரது மருமகன் பார்த்தோன்னா தௌலத்ராவ் சிந்தியா வந்து அவரோட பதவிக்கு வராரு. சரியா? சிந்தியாவோட இறந்ததுக்கப்புறம் பூனேவில் வந்து நானா பட்சாவின் அதிகாரம் கம்மி ஆயிடுது. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்க, தனது பவரை பயன்படுத்தி நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து அவங்களோட பவர் இன்னும் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்ட பிறகு ரகுநாத் அதாவது அதுக்கப்புறம் வர வந்து ரகுநாத் ராவ் வந்து வலிமையற்ற மகனாக இருக்கிறதுனால 2ஆம் பாஜிராவ் பேஷ்வா வந்து ஆறாரு. இந்த தருணத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நானா பாட்ஷாவின் மரணத்தை வந்து பிரிட்டிஷாருக்கு வந்து என்னாச்சு, இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிட்டு இருக்கிற சூழ்நிலையை பயன்படுத்தி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா பிளேஸையும் உதவி செய்யறதா சொல்லி அதாவது ஒப்பந்தம் போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளேயே சண்டை மூட்டி விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து அந்த துணைப்படை திட்டம், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் எங்கள் சோல்ஜர்ஸ் நீங்கள் கொஞ்சம் பேரை இவங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, வெள்ளஹவுசியை வந்து எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கட்டாயப்படுத்தி பிரிட்டிஷ்காரங்க சோல்ஜர்ஸ் வந்து அவங்கவுங்க இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்னும் இருக்க வச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அந்த பிரிட்டிஷ்காரங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க, அந்த மராத்தாவோட பிளேசஸ் எல்லாம் சண்டை போட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரியா கண்ணா? அடுத்தது செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார். இதில் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் அக்செப்ட் த சப்சிடரி அலையன்ஸ். சப்சிடரி அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, துணைப்படை திட்டம். அதாவது நம்மளோட இப்போ ஒரு ராஜா இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த ராஜாவுக்கு வந்து அவங்களோட படைகள் இல்லாமல் பிரிட்டிஷ்காரங்களோட படைகளையும் சேர்த்து வச்சுருப்பாங்க. இவங்களோட படைகளோட அதிகமாக வந்து பிரிட்டிஷ்காரங்களோட படை தான் அதிகமாக, அதாவது சோல்ஜர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. சரியா? இந்த மாதிரி வந்து என்னாச்சு அப்படின்னு சொன்னால், இந்த சுதந்திரத்தை வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அதாவது பிரிட்டிஷ்காரங்களோட இந்த சோல்ஜர்ஸுக்கிட்ட இருந்து நம்ம சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்க வந்து வெள்ளஹவுசி தலைமையில் வந்து அதை நினச்ச உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அரகான் பகுதியில் சிந்தியா மற்றும் போன்ஸ்லே ஆகியோரின் கூட்டுப்படைகளை வந்து என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ்காரங்க தோற்கடிச்சிடுறாங்க. சரியா? இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சிந்தியா, சூர்ஜி, அடுத்தது அர்ஜுகான் அப்படின்ற ஒப்பந்தத்தையும், அப்புறம் போன்ஸ்லேவோட வந்து தியாகான் ஒப்பந்தத்தையும் 1803 வந்து இவங்க போடுறாங்க. போட்டுட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்க வந்து இவங்களுக்கு வந்து அதாவது சரி நான் சொல்கிறத கேட்குறேன் அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க சொல்லாததுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹோல்சாரில் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து அவங்களுக்கு எதிராக வந்து சண்டை போடுறாங்க. சண்டை போட்டதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, யஷ்வந்த்ராவ் ஹோல்கர் அப்படின்றவங்க வந்து ஆட்சியாளராக இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. ஆனால் அது வந்து என்ன பண்ணுறாங்க, தோல்வியில் முடிஞ்சிருந்த அந்த கூட்டணி. இறுதியில் வந்து மராத்தியர்கள் வந்து எல்லாருமே தோற்கடிக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ்காரங்களுக்கு டேக்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுது. சரியா? அடுத்தது இதனோட காசஸ் வந்து மராத்தா பவர் வாஸ் கிராடுவலி வீக்கெண்ட், அவங்களோட பவர் கம்மி ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்ட் பிகம் த பர்மனன்ட் பவர் இன் இந்தியா. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நல்ல சக்தியாக வந்து, அதாவது நல்ல பவர்ஃபுல் சக்தியாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில்
வந்துடுறாங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து ஃபைனல் வார் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் வாஸ் ஃபஸ்ட்டு ஃபைனல் decisive conflict between the British East India Company and the Maratha Emperor in India. It became with an invention of Marath moral territory by British East India Company troop. The troop were led by the Governor General Hoisting and he was supported by far under General Thomas Hislop. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க? சரி, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களோட மராத்தா வந்து இன்னும் அவங்களோட வலிமையை பெற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்களோட 3வது தடவையாக சண்டைக்கு போடுறாங்க. இந்த போரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மராத்திய சாம்ராஜ்யத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, தீர்க்கமாக வந்து ஒரு இதாக நினச்சி என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக எல்லா பக்கத்துலேருந்தும் சண்டை போடுறாங்க. சரியா? அதாவது ஒரு பக்கமாக எல்லா பக்கமும் போய் தாக்கணும்னா என்ன ஆகும் அப்படின்னா தலைமை ஆளுநர் வந்து ஹோஸ்டிங் பிரபு வந்து ஜெனரல் ஹிஸ்வாக் தலைமையின் கீழே வந்து நிறைய சோல்ஜர்ஸை வந்து அங்கங்கே வந்து அனுப்புகிறாங்க. பாஜிராவ் படைகள் வந்து தொடர்ந்து நாக்பூரில் 2ஆம் முதோஜி, போன்ஸ்லே, இந்தூர், 3ஆம் மல்ஹாரோ இவங்க எல்லாமே அங்கங்கே சண்டை போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாரும் குவாலியரில் வந்து தௌலத் ராவ் சிந்தியா இதை வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து நடுநிலை வைக்கிறாரு. இதெல்லாம் போரில் என்னாச்சு, எல்லா பக்கமும் தோத்துடுறாங்க. பேஷ்வா வந்து தோத்துடுறாங்க. பேஷ்வாவின் படைகள் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா நிறைய இடத்துல வந்து அவர் வந்து பிடிக்கப்படுவதை வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க. ஆனாலும் இவர் என்ன பண்ணுறாரு, சிந்தியா டிபால்ட்டி வந்து என்ன பண்ணுறாரு, போரில் வந்து ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களால் வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, தோற்று போயிடுறாங்க. சரியா? இவ்வளோ பெரிய மராத்தா வந்து சாம்ராஜ்யமும் என்னாச்சு அப்படின்னா பிரிட்டிஷரோட கண்ட்ரோலுக்கு வந்துடுது. சரியா? இது ஃபுல்லாகவே மராத்தாஸோட ஆட்சியில் இருந்தது. இந்த பிளேஸ் ஃபுல்லாகவுமே யார் பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ்காரங்களோட கண்ட்ரோலுக்கு வருது. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து எப்படி இந்தியாவை வந்து நியர்லி 300 இயர்ஸ் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. சரியா? பிரிட்டிஷ் இந்தியா அது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பிளேஸ் ஃபுல்லாமே இந்த க்ரீன் கலர் லைட் க்ரீன் கலரில் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஃபுல்லாகவுமே யாரோட கண்ட்ரோலில் இருந்தது, பிரிட்டிஷ்காரங்களோட கண்ட்ரோலில் இருந்தது. சரியா? நியர்லி 300 இயர்ஸ் பக்கம் அவங்க வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த மராத்தா வாரினோட இதனால் ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னு சொன்னால் த மராத்தாஸ் கான்ஃபிடென்சி வாஸ் டிசால்வ்ட் அண்ட் பேஷ்வாஸ் வேர் அபாலிஷ்டு. என்னாச்சு, மராத்தியர்கள் அப்படின்ற கூட்டமைப்பில் வந்து பேஷ்வா அப்படின்ற பதவியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேஷ்வா 2ஆம் பாஜிராவ் பெரும்பாலான பகுதிகள் வந்து பாம்பேயோட இணைச்சிட்டாங்க. சரியா? பாம்பே ரெசிடென்சியோட இணைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போன்ஸ்லே அதாவது தோற்கடிச்சாங்கல்ல போன்ஸ்லே, ஹோல்கர். ஓகே கண்ணா, இது வரைக்கும் போதும். மீதி வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.